போட்டித் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ்ல 441வது கேள்வி. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதைத்தல், புதையல், மன்றல், புத்தகம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். புத்தகம்லாம் அரசுக்கு சொந்தம் இல்லை. நிலத்துக்கு அடியில புதையல் கிடந்துச்சுன்னா அதுதான் அரசுக்கு சொந்தம். அதனால புதையல் தான் இதுக்கான ஆன்சர். நிலத்துக்கு அடியில கிடைக்கிற புதையல் எல்லாம் கவர்மெண்ட்டை சேர்ந்தது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். பூ மனம் வீசும். இந்த 3 சுழி ந வரணும், 2 சுழி ந வரக்கூடாது. இது மனனம், இது மன்னம். மன்னம்னு வார்த்தையில மனனம் இல்லை. இந்த மனம் இல்லைன்னா இந்த மனம். இதுல என்ன டவுட்னா பூ பூ இந்த ஸ்மெல்ல கொடுக்குது. இந்த ஸ்மெல்லுக்கு வர்றது 3 சுழின. இது ஹார்ட், மனம், இதயம். அது இது 3 சுழின மனம். பூ மனம் வீசும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வனப்பாதுகாவலருக்கு ஒயில்ட் அனிமல்ஸ் கிடையாது, இது வராது. வனப்பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த மாதிரி வரும். வன விலங்குகள் ஒயில்டு அனிமல்ஸ்னு வரும். ஜங்கிள் கிடையாது. காடுங்கிறது தான் ஜங்கிள். அப்ப காடுக்கு ஐலாண்டுங்கிறது தப்பு, தீவுங்கிறது ஐலாண்ட். அப்ப வன பாதுகாவலருக்கு ஒயில்டு அனிமல்ஸ் கொடுத்துருக்கு, அது தப்பு. ஏன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வரணும். வன விலங்குகளுக்கு ஒயில்டு அனிமல்ஸ் வரணும், ஆனா ஜங்கிள்னு கொடுத்துருக்கு. காடுக்கு ஜங்கிள் வரணும், ஆனா ஐலாண்ட்னு கொடுத்துருக்கு. வனவியல் ஃபாரஸ்ட்ரி, இதுதான் ரைட். ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலரும், குயில் கூவும், கிளி அகவும். கிளி பேசும், மயில் அகவும். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும். இதெல்லாம் இதனுடைய மரபு சொற்கள். ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல இதுல பார்த்தோம், ஆந்தை அதுல பார்க்கல. ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும். பொருந்தா சொல்லை கண்டறிக. கிணறு கேணி, ரைட்டு. பொருள் ரைட்டு. சித்தம் உள்ளம். ஆழி கடல். ஊழி உலகம், இதுதான் தப்பு. ஊழினா யுகம். ஒவ்வொரு யுகமா சொல்றோம். இப்ப இருக்கிறது கலியுகம். ஊழிக்காலம் அந்த மாதிரி சொல்றோம்ல, அது ஒரு காலத்தை குறிக்கும், ஒரு கால அளவை குறிக்கிறது ஊழி. உலகத்தை குறிக்கிறது ஊழி கிடையாது. மற்றதுக்கெல்லாம் கரெக்ட். கிணறுனா கேணிதான், சித்தம்னா உள்ளம் தான், ஆழினா கடல் தான். ஆனா ஊழினா ஒரு கால அளவு, அது உலகம் கிடையாது. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. உரிச்சொல் அல்லாதது. இந்த 4 சொல் இங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதுல எது உரிச்சொல் இல்லையோ அதை தேர்ந்தெடுக்கணும். கொஸ்டினை நல்லா படிச்சுக்குங்க நீங்க. சில, தட, தவ, சால. இதுல தடக்கை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது உரிச்சொற்றொடர். தவ உரிச்சொற்றொடர். சால சிறந்தது அப்படிமா, அதுவும் உரிச்சொற்றொடர். அப்ப இந்த சில மட்டும்தான் உரிச்சொற்றொடர் கிடையாது. உரிச்சொற்றொடர் அல்லாததுன்னு கேட்டிருக்கு பாருங்க. உரிச்சொற்றொடர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கோம். உரிச்சொற்றொடர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கோம். உரிச்சொற்றொடர் அல்லாதது. அதனால அது நல்லா பார்த்துங்க. எது உரிச்சொல் இல்லையோ அதை கேட்டிருக்கு. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. யான், இடம்னா என்னன்னா தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3 இடம் இருக்கு தமிழ்ல. அதுதான் சொல்றாங்க இட வகைன்னு. யான்கிறது தன்மையை குறிக்கும், அவர்ங்கிறது படற்கையை குறிக்கும், யாமும் தன்மையை குறிக்கும், யாங்களும் தன்மையை குறிக்கும். யான், யாம், யாங்கள் 3 தன்மையை குறிக்கும் சொல்லு. ஆனா இந்த அவர் படற்கை இடத்தை குறிக்கும் சொல். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுக. அருகுறனா என்னன்னா அருகில், அண்மையில் அர்த்தம். தொன்மையில் வராது. தொன்மைனா பழமைன்னு அர்த்தம். இந்த அருகுறவுக்கு எதிர்ச்சொல் தான் கேட்கிறா. எதிர்ச்சொல் தொலைவில். ஏன்னா அருகுறவுக்கு அர்த்தம் தான் அருகில், அண்மையில்லாம். தொலைவில் அதுதான் அருகுற. அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். அருகுறனா பக்கத்துல இருக்க மாதிரி அர்த்தம். ஆனா கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல், அதனால தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ். இதழுக்கு என்னென்ன அர்த்தம் வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதழ்னா உதடுன்னு நமக்கு தெரியும், அதனால நம்ம இதை டக்குன்னு இதையே குறிச்சிடலாம். இதழ் நாளிதழையும் குறிக்கும், நியூஸ் பேப்பரையும் குறிக்கும், ஜேர்னல்ஸ் குறிக்கும். உதடுங்கு இதழ் தான். மற்றதெல்லாம் வரவே வராது. இது பொறுப்பு, உயரம், வனப்பு, பொறுப்பெல்லாம் இதழுக்கான அர்த்தமே கிடையாது. இதழுக்கான பொருள் நாளிதழ், உதடு. இதுல உதடு தெரியும்னா டக்குன்னு இதுதான் ஆப்ஷன், இதை குறிச்சிடலாம் நம்ம. வேற எதுலையுமே உதடு இல்லை பாருங்க, அதனால இதுதான்.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா தன்மை. 3 சுழியின் வரதை குறிக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது குளிர்ச்சியா இருக்கிறதுனாலதான் தண்ணீர் அப்படிங்கிற அந்த 3 சுழி தன் வந்தா குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இதெல்லாம் குறிக்கிற சொல் தன்மை. 3 சுழியின் வரும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. அந்த இருள் நீங்கிறதுனால தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அதனால் வரும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி, போலி. போலினா என்ன? சாயல்னு தெரியும். அப்ப இதாதான் இருக்கும். ஏன்னா போலிக்கு சாயல்ங்கிற அர்த்தம் தெரியும். பொலினா அழகு. அழகு பொலியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். இப்ப பொலினா அழகு, போலினா சாயல். இங்க சாயல் இதுக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா இதுக்குதான் சாயல். போலினா சாயல். அது போல இருக்குது, உண்மை இல்லை. அதனால போலினா சாயல், பொலினா அழகு. அழகு பொலியுது அப்படின்னு சொல்றது. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு, பேரு. பேருனா பெயர்னு தெரியும். ஆனா 4லையுமே பெயர் இருக்கு. அப்ப இது தெரிஞ்சாதான் குறிக்க முடியும். இந்த இது மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா குறிப்போம்னு சொல்லி இதை குறிக்க முடியாது. பெருனா பெரியன்னு அர்த்தம். அதனால இதுக்கு ஆன்சர் பெரிய, பெயர். பெருனா பெரிய. சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம், பழங்கள், பழக்குலை, பழக்குவியல். பழத்தோட கூட்டப்பெயர் என்ன? பழக்குலை. சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டுக்கூட்டம், ஆட்டு மந்தை, ஆட்டுப்பட்டி, ஆட்டு கொட்டகை. ஆட்டோட இதை என்ன சொல்லுவோம்? கூட்டமா போனா ஆட்டு மந்தைன்னு சொல்லணும். ஆட்டுக்கூட்டம் சொல்லக்கூடாது. ஆட்டு மந்தை போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பார்ப்போம். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான். அவர்கள்னு வந்ததுனால ஒருத்தன் கிடையாது, வரவேற்றார்கள் தான் வரணும். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன. அவர்கள்ங்கிறது உயர்திணை, வரவேற்றனங்கிறது அக்ரிணை. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்கின்றன அப்படின்னா அதுவும் அக்ரிணை. அப்ப நான் சொன்ன மாதிரி இதுதான் கரெக்டா இருக்கு. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் அப்படின்னு வரும்போது வரவேற்றார்கள்னு வரணும். உயர்திணை பன்மை, வரவேற்றார்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்றான். தொல்காப்பியர் ஒருத்தர் தான், ஆனாலும் நம்ம என்றான்னு சொல்லக்கூடாது. மரியாதையான விகுதி கிடையாது. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். இதுதான் கரெக்ட். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்பார்னா இன்னமே சொல்வார்னு இருக்கு. அவர் சொல்லிட்டார். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறது. இது அக்ரிணை. ஆனா தொல்காப்பியர் உயர்திணை. அதனால இதுதான் கரெக்ட். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள். வீரர்னு வந்திருக்கு, ஓடினார்கள்னு வருது. அதனால இது ரெண்டும் பொருந்தல. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். இது கரெக்டா வருது. ஏன்னா ஓடினரும் பன்மை விகுதியா. ஓடினார்கள்னு சொல்லலாம், ஓடினர்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வீரர்னு வருது. அதனால இது தப்பு. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். இது ரெண்டுமே பொருத்தமா இருக்கு. அடுத்ததுல பாருங்க, கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினான். இது வீரர்கள் வருது, இது ஓடினான்னு வருது. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடியது. இது உயர்திணையில வருது, இது அக்ரிணையில வருது. அதனால ரெண்டுமே அக்ரி ஆகி வர்றது இதுதான். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். சொல் பொருள் பொருத்துக. வித்து அப்படின்னா விதை. அப்ப இந்த இடத்துல ஏ போடணும். வித்துனா விதை. அப்ப ஏக்கு 2 வர்றது இது ஒண்ணுதான் ஆப்ஷன். அதனால நான் என்ன பண்றேன், இதை குறிச்சிடுறேன். மத்ததே ஆனா நான் இதுதான் சொல்றேன். கலை அப்படின்னா வேண்டாத செடி. அப்ப பிக்கு 4 வருதா? பிக்கு 4 வருது. ஈன்னா பெறுதல். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம்னு வருதுல, அந்த பெறுதல். அப்ப இது சிக்கு 1 வருதா? வருது. நிலன்னா நிலம். அப்ப டிக்கு 3 வருது. அதனால இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். வித்துனா விதை, கலைனா வேண்டாத செடி, ஈன் பெற நிலன் விதை.
ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இந்த ஒருங்கிறது எங்கே வரும்னா மற்ற உயிர்மை எழுத்துக்கு வரும். ஓருங்கிறது உயிரெழுத்துக்கு வரும். இப்ப காங்கிறது உயிர்மை எழுத்து ஆ இ, அதுக்குத்தான் ஓ வரும். இதுக்கெல்லாம் ஒரு வரும். அதனால இது சரி கிடையாது, இதுவும் சரி கிடையாது. ஆனா இது ரெண்டும் கரெக்டா இருக்கு. இது ரெண்டுல எது வரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஒரு காட்டின் வளத்தால் குறிக்கும் குறியீடு புலியாகும். இது சரியா வராது. ஏன்னா ஒரு காட்டின் வளத்தை அப்படின்னு வந்தாதான் இந்த சென்டென்ஸ் சரியா வரும். ஒரு காடு நல்லா வளமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றோம்? புலி நிறைய இருந்தா அந்த காடு வளமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுன்னு தான் வரணுமே தவிர வளத்தால் குறிக்கும் குறியீடுன்னு வராது. வளத்தால் குறிக்கும் குறியீடுன்னு வராது. அதனால இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் யாவும் அரசுக்கே சொந்தம். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். பூ மனம் வீசும். 3 சொல்லின மனம் வீசும். வன பாதுகாவலர்ங்கிறா ஃபாரஸ்ட் ரேஞ்சர். வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். காடுங்கிறா ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. அதனால இதுல வனவியல் ஃபாரஸ்ட்ரிங்கிறத சரியான ஆன்சர். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும். கிணறு கேணிங்கிறது ரைட்டு, சித்தம் உள்ளம்ங்கிறது ரைட்டு, ஆழி கடல்ங்கிறது ரைட்டு. ஆனா ஊழிங்கிறது யுகம், கால அளவை குறிக்கக்கூடியது, உலகம் கிடையாது. அதனால இதுதான் இதுல தவறான சொல். தட தவ சால இதெல்லாம் உரிச்சொற்றொடர். சில என்கிறத உரிச்சொல் கிடையாது. தட தவ சால இதெல்லாம் உரிச்சொல். யான் யாம் யாங்கள் 3 தன்மையிட பெயர்கள். அவர் படர்க்க இடம். அதனால இதுல அவர் தான் பொருந்தா சொல். அருகுற அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு இதழ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நாளிதழையும் குறிக்கும், அது உதடையும் குறிக்கும். இதழ்ங்கிறது ஒரு சொல், அதுக்கு நாளிதழையும் குறிக்கும், உதடையும் குறிக்கும். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இந்த சொற்களை எல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை தன்மை அப்படின்னு 3 சுழியின் போட்டு வர்றீங்களா அந்த வார்த்தை. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய. இந்த இடத்துல வரக்கூடிய லிங்கர் வேர்டு அதனால். பொலி போலி. பொலினா அழகு, போலினா சாயல். பெரு பேரு. பெருனா பெரிய, பேருனா பெயர். பழத்தோட கூட்டப்பெயர் என்னன்னா பழக்குலை. ஆட்டோட கூட்டப்பெயர் என்னன்னா ஆட்டு மந்தை. அன்னமையாவும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு எழுதினாதான் அது ஒருமைப்பன்மை பிழை கிடையாது. ஏன்னா அவர்கள் வருது, அதனால வரவேற்றார்கள்னு வரும். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்னு வரணும். தொல்காப்பியர் ஒருமையா இருந்தாலும் நம்ம என்றான்னு சொல்லக்கூடாது, மரியாதை விகுதி போட்டு என்கிறார்னு சொல்லணும். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர்னு வரணும். வீரர்கள் வர்றதுனால ஓடினார்களோ ஓடினரோ வரணும். ஆனா வீரர்களும் வரணும். ரெண்டும் சரியா இருக்கணும். வித்துனா விதை, களைனா வேண்டாத செடி, ஈன்னா பெற, நிலன்னா நிலம். இந்த காடு ஆவுக்குதான் ஓர் வரும். இது காட்டின்னு வந்ததுனால இதுக்கு ஒரு தான் வரும். அதுல 2 வந்திருக்கு. அதுல எது கரெக்ட்னா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் அப்படின்னு வர்றதுதான் கரெக்டான வார்த்தை.